ஹாய் சில்ட்ரன்ஸ், இதுக்கு முன்னாடி கிளாக் பார்த்தோம். கிளாக்கில் என்னென்ன டைப்ஸ் இருக்குதுன்னு பார்த்தோம். இப்போது கிளாக்கோட ஒர்க்கிங் மிஷின் பார்க்க போகிறோம். ஓகேவா? தி அட்வான்ஸ்டு கிளாக் யூஸ்டு திஸ் டேஸ் ஆர் ஆஃப் 2 டைப்ஸ். 2 டைப்ஸாக என்ன ஆகுது, கிளாக் யூஸ் ஆகுது. அதோட ஒர்க்கிங் மாடலும் 2 டைப்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஒன்று என்னென்னா குவார்ட்ஸ் கிளாக், செகண்ட் ஒன்று வந்து அட்டாமிக் கிளாக். குவார்ட்ஸ் கிளாக் ஃபார் பெண்டுலம் கிளாக் அண்டு மெக்கானிக்கல் வாட்சஸ். இது எதில் இருக்குன்னா பெண்டுலம் கிளாக்கில், தென் மெக்கானிக்கல் வாட்சஸில் இருக்குது. விட்டிங் இஸ் required. If you forget to wind it, it will stop working. Quartz clock are battery power and requiring only very little amount of electricity to work. So they last for years. They still have gears inside them to count the second, minutes and hours and thus swipe the hands around the clock face. குவார்ட்ஸுன்றது என்னென்னா, குவார்ட்ஸுன்ற படிகத்தினால அது கட்டுப்படுத்தப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இதுக்கு மின்னணு அலைகள் மட்டுமே இருந்தால் போதும், அதாவது எலக்ட்ரிக் அசோசிலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த படிக அதிர்வுகளான அதிர்வெண்ணை வந்து நம்மளுக்கு கொடுத்து டைமை காமிக்கும். ஓகேவா? இந்த அதிர்வெண் எப்படின்னா ரொம்ப துல்லியமானது. அதாவது இது மெக்கானிக்கல் இதில் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் எந்திரவியல் கடிகாரத்தை விட இது என்னது ரொம்ப ஃபாஸ்ட்டாக யூஸ், அதாவது அட்டாமிக் கிளாக் இருக்குதுன்னு சொல்லுவோம்ல, அந்த அட்டாமிக் கிளாக்கை விட குவார்ட்ஸ் கடிகாரம் என்ன ஆகுமா, ரொம்ப துல்லியமாக அளவுகளை சீக்கிரமாக அளக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது டைமை அப்சர்வ் பண்ண, அதோட டைமாக இருந்தாலும் சரி, செகண்டாக இருந்தாலும் சரி, மினிட்ஸாக இருந்தாலும் சரி, ரொம்ப ஃபாஸ்ட்டாக மிக துல்லியமாக அளவிடத்துக்காக பயன்படுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து அட்டாமிக் கிளாக் பார்க்க போகிறோம். அடுத்தது அட்டாமிக் கிளாக்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து அதை விட, அதாவது எதை சொன்னேன், குவார்ட்ஸ் கிளாக்கை விட ரொம்ப கம்மின்னு சொன்னால, இந்த கடிகாரத்தில் ஏற்படும் அதிர்வுகள் அடிப்படையாக கொண்டு செயல்படுகிறது. இவை 10^13 வினாடிக்கு 1 வினாடி என்ற அளவில் துல்லியத்தன்மை கொண்டது. அதுக்கு அளவுலே கிடையாது, அதாவது துல்லியத்தன்மை இவ்வளோ தான் இருக்குது அப்படின்றத கரெக்டாக சொல்ல முடியாது. ஆனால் இதோட அளவுக்கு என்ன பண்ணலாம், ஈஸியாக நம்ம செகண்டில் சொல்லிடலாம். அதாவது 10^13 அப்படின்ற அதாவது 1 வினாடிக்கு 10^13 அப்படின்ற செகண்டில் என்ன ஆகுதான், அட்டாமிக் கிளாக் யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இது எலக்ட்ரிக்ஸ் மோட்டார்ஸ்லேயும் யூஸ் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த அணு கடிகாரத்தில் என்ன இருக்கும், டைம், டேட்டு, அது மட்டும் இல்லாமல் இது 24 ஹவர்ஸில் இருக்கக்கூடியது. இதை 12 ஹவர்ஸ்க்கும் நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் மற்ற மாதிரி முள்ளுகளோ இல்லை வேறு மாதிரி ரவுண்ட் ஷேப்லோ இருக்காது. ஆஃபீஸ்லலாம் காமிப்பாங்கள கிளாக் ஃபேஸ் கீழே இருக்கு பாருங்க, அட்டாமிக் கிளாக்கு, அந்த மாதிரி தான் இருக்கும். ரொம்ப ஈஸியாக இருக்கக்கூடியது. ஆனால் குவார்ட்ஸ் கிளாக்கை விட கொஞ்சம் கம்மியாக ஒர்க் ஆகக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த குவார்ட்ஸ் கிளாக், இந்த அட்டாமிக் கிளாக்கை எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அட்டாமிக் கிளாக் ஆஸ் யூஸ்டு இன் குளோபலிங் பாய்ஸ்டனிங் சிஸ்டம், அதாவது ஜிபிஎஸ்சில் யூஸ் பண்ணுறாங்க. பூமியிலேருந்து இருப்பிடத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக. இங்கேருந்து மேலே இருக்கக்கூடிய பூமியில் இங்கேருந்து மேலே என்னென்னலாம் நடக்குது அப்படின்னு சர்ச் பண்ணுவோம்ல, அதுக்காகவும் பயன்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ ப்ரோக்ராம்லாம் நடக்குதுன்னா எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்றதுக்காகவும் இதெல்லாம் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. குளோபல் நேவிகேஷன் சேட்டலைட் சிஸ்டம் அண்ட் இன்டர்நேஷ்னல் டைம் டிஸ்ட்ரிபியூஷன் சர்வீஸ், இது எல்லா இடத்துலையும் எது பயன்படுது, அட்டாமிக் கிளாக்கு பயன்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது என்னென்னா அக்யூரன்சி இன் மெஷர்மெண்ட். அக்யூரன்சினா துல்லியத்தன்மை சொல்லுவாங்க. அக்யூரன்சினா என்னது, துல்லியத்தன்மை. அதாவது துல்லியத்தன்மைனா இப்போது பாயிண்டில் வச்சு சொல்கிறதுல வந்து பாயிண்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சிலவங்க என்ன சொல்லுவாங்க, பாயிண்டில் சொல்லுவாங்க. அதாவது மணி இப்போ எத்தனைனா 2:45 3:45 அப்படின்னு பாயிண்டில் சொல்கிறோம்ல, ஸோ அந்த மாதிரி பாயிண்டில் சொல்லக்கூடியது. அந்த மாதிரி பாயிண்டில் சொல்லும்போது அது என்ன ஆகும், ஒரு சிலவங்களுக்கு புரியும், ஒரு சிலவங்களுக்கு என்ன ஆகாது, புரியாது. ஆனால் இதை வச்சு நம்ம என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. அதுக்காக
வேறு ஒரு இது எடுத்திருக்காங்க. அதுக்கு என்னென்ன அர்த்தம்னா துல்லியத்தன்மை அக்யூரன்சி ரெஃபர் டு த க்ளோஸ்னஸ் ஆஃப் எ மெஷர் வேல்யூ டு ஸ்டாண்டர்ட் ஆர் நவுன் வேல்யூ. அதாவது துல்லியத்தன்மை என்பது கண்டறியப்பட்ட மதிப்பிற்கும் உண்மையான மதிப்பிற்கும் எவ்வளோ நெருக்கமாக அமைஞ்சுள்ளது அப்படின்னு சொல்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க, இந்த அக்யூரன்சியை பயன்படுத்தியிருக்காங்க மெஷர்மெண்ட்டில். புரியுதா? அதாவது இப்போது டைம் இதுதான், அதாவது இந்த டைம்குள்ளார இந்த டைம் வரணும் அப்படின்னு. இப்போ 12 ஆகணும், 12 ஆகிறதுக்கு லெவல் 45 தான் ஆகுது, ரிமைனிங் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி பாயிண்டில் இருக்கக்கூடியதை துல்லியமாக இதான் டைம் வந்து லெவல் 45 தான், டைம் என்னது லெவல் 45 தான், ஆனால் அது 12 ஆகிறதுக்கு எவ்வளோ நேரம் இருக்குது அப்படின்றத கால்குலேட் பண்ணுறது தான் என்னது துல்லியத்தன்மை அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், யூ வெயிட் ஆன் ஆப்ஜெக்ட் இன் எ லேப் ஆஃப் ஃபைண்ட் த வெயிட் ஆஃப் 2 kg. யுவர் டீச்சர் டெல் யுவர் த actually weight 5 kg. Your measure is not accurate. The value of every measurement contains some uncertainty. The uncertainties are called errors. The difference between the real value and the observed value is the value of the error. அதாவது இப்போது ஒருத்தவங்க நீ இவ்வளோ கேஜி இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க, இல்லை நான் இவ்வளோ கேஜி இருப்பேன்னு நீ சொல்கிற. ஸோ அவங்க சொல்கிறதுக்கும் நீ சொல்கிறதுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை எரர் சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி கரெக்டாக சொல்ல முடியாமல் இருக்க பொறுத்த எரர்னு சொல்லும்போது அதை கண்டுபிடிக்கிறதுக்கு துல்லியத்தன்மை பயன்படுது. அது மட்டும் இல்லாமல் இதில் ப்ரிசிஷன் இருக்குது. ப்ரிசிஷன்ன்றது என்னென்னா நுட்பம். ப்ரிசிஷன் இஸ் த க்ளோஸ்னஸ் ஆஃப் 2 or more measurement to each other. அதாவது அளவிடுதலில் நுட்பம் என்பது மேற்கொள்ளப்படும் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட அளவீடுகள் ஒன்றுக்கொன்று எவ்வளவு நெருக்கமாக அமைந்துள்ளது என்பதை குறிக்கிறது. இப்போது 2 கிலோ 5 கிலோ சொல்கிறோன்னா இதுக்குள்ளார எவ்வளோ அதாவது அமௌண்ட்டு சேமாக இருக்குது அப்படின்றத பற்றி பார்க்கறது தான் ப்ரிசிஷன், அதாவது நுட்பம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது என்னென்னா எஸ்டிமேஷன் அண்டு அப்ராக்சிமேஷன். எஸ்டிமேஷன்ன்றது தோராயமாக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. இட் இஸ் ஆல்வேஸ் குட் டு ஹாவ் ஒன் ஐடியா ஆஃப் த அவுட்கம் ஆஃப் எ ப்ராப்ளம். இப்போது நான் அப்படி பண்ணேன், நான் இப்படி பண்ணேன், அப்படி பண்ணுவேன், இப்படி பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறது என்னது தோராயமாக சொல்கிறது. ஆனால் அது பண்ணும்போது தான் அங்கே என்ன நடக்குது அப்படின்றத தெரியும். ஓகேவா? ஸோ இதை வச்சு தான் இப்போது அடுத்ததாக மெஷர்மெண்ட்டில் யூஸ் பண்ணுறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, தி எக்ஸ்பெக்டட் ஆன்சர் வில் பி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த எஸ்டிமேட் வேல்யூ பட் சம்டைம்ஸ் இட் கேன் ஆல்சோ சர்வ் ஒன் பர்பஸ். நிறைய விஷயத்தில் கண்டுபிடிக்கும் போது இப்போ நம்மளே சம்ஸ் போடும்போது அதில் என்ன ஆகும், பாயிண்ட் வச்சு டிஜிட்டல்ஸ் நிறையா வரும். ஸோ அந்த மாதிரி பாயிண்ட் வச்சு போடும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்காக தான் இந்த எஸ்டிமேஷன் பயன்படுத்துகிறாங்க. அப்ராக்சிமேஷன் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் ஃபைண்டிங் எ நம்பர் விச் இஸ் த actually close to the exact value of the measurement of a physical quantity. It is on the estimation of a number obtained by rounding of a number to his nearest place value. Approximation are usually based on certain assumption having a scientific background and they can be modified whenever accuracy is needed. அப்ராக்சிமேஷன் அப்படின்றத தோராயமாக்கல் அப்படி சொல்லணும்ல, அந்த தோராயமாக எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உண்மையான இருக்கக்கூடிய வேல்யூக்கும் அதை விட அந்த பாயிண்டில் இருக்கக்கூடிய வேல்யூக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்றத பார்க்குறது தான் என்னது அப்ராக்சிமேஷன். அந்த அப்ராக்சிமேஷனில் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ரவுண்டிங் ஹேப் அப்படின்றது என்னென்னா முழுமையாக. இப்போ பாயிண்டில் இருந்தால் அதை என்ன பண்ணணும், நம்ம ஹோல் நம்பராக மாற்றணும்ல. ஸோ அதுதான் முழுமையாக்க. The result obtained from a calculation might have a lot of digit to it. நிறைய டிஜிட் வச்சுருக்க அப்படின்னா அதை வச்சு நம்மளால் சம்ஸ் பொறுத்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும்ல. ஸோ அதுக்காக அதை என்ன பண்ணணும், ரவுண்டிங் ஆஃப் பண்ணணும்.
especially after the decimal place of does not make the significant difference in the result. ஸோ அந்த மாதிரி டிஜிட்டலில் வச்சு நம்ம கண்டுபிடிக்கும் போது நிறைய என்ன ஆகும், நம்மளுக்கு வேரியஸ் ஆகும் வேல்யூவில். ஸோ அதுக்காக scientifically intelligent decision one has to make when rounding off a value. அதனால என்ன பண்ணுறாங்க, இந்த முழுமையாக்களை பயன்படுத்துகிறாங்க. இந்த முழுமையாக்கள் பயன்படுத்துறது மட்டும் இல்லாமல் அதில் ஒரு சில ரூல்ஸும் இருக்குது. நீங்கள் சம்ஸ் போடும்போது பாயிண்ட்டுக்கு அந்தாண்ட 5க்கு மேலே இருந்தால் என்ன பண்ணுவீங்க, அதை ஹோல் நம்பராக ஆக்கி போடுவீங்களே. ஸோ அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள். டிசைட் விச் இஸ் த பிளேஸ் தட் யூ ஆர் ரவுண்டிங் த நம்பர் டு whenever it 10, 100, 1000 etc. are towards the right of a decimal point, decimal point, tens, hundreds, thousands, ஓகேவா, etc. Leave it the same if the digit is followed by the number less than 5. For example, 43 rounded to the nearest 10 in 40. இப்போது 43 நம்ம ரவுண்டடாக பண்ணணும்னா என்ன பண்ணணும், 40 அப்படின்றத சொல்லணும்ல. அதே மாதிரி இன்க்ரீஸ் இஃப் பை 1 if the digit is following by 5 or a number greater than 5. For example, 50 rounded to the nearest 10 in 60.35. Rounded to the nearest 10 is 40 அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ரவுண்டாக ஆக்கணும்னா என்ன பண்ணணும், அதை 10 ஆட் பண்ணணும். ஸோ அதனால் அது என்ன ஆகுது, 60 மாறுது. ஸோ இதுதான் ரவுண்டட். ஒரு பாயிண்ட்டுக்கு அடுத்தது டிஜிட்டலில் ஃபுல்லி வச்சு இருந்துச்சுன்னா அதை என்ன பண்ணணும், நம்ம முழுமையாக ஆக்கணும். அதை தான் இங்கே சொல்கிறாங்க. ரூல்ஸில் ஃபஸ்ட்டு என்ன பார்க்கணும், டிஜிட்டலுக்கு அதாவது பாயிண்ட்டுக்கு அடுத்தது என்ன நம்பர் இருக்குதுன்னு பார்க்கணும். அந்த நம்பரை பாயிண்ட்டுக்கு இந்தாண்ட நம்பர் கூட ஆட் பண்ணால் என்ன நம்பராக ஆகுது அப்படின்றத பார்க்கணும். ஸோ அப்படி பார்க்கும்போது 5 இருந்துச்சுன்னா 5 5க்கு மேலே இருக்கக்கூடிய நம்பரையோ இருந்துச்சுன்னா அது என்ன ஹோல் நம்பராக ஒரு முழு எண்ணாக மாற்றி நம்ம சம்ஸ் போடலாம். இதை எல்லா இடத்துலையும் எடுத்துப்பாங்கன்னா இல்லை, ஒரு சில இடத்துல இந்த துல்லியமான வேல்யூ தான் வேணும் அப்படி இருந்தால் தான் சம்ஸ் போட முடியும், இல்லை அடுத்தது பண்ண முடியும் அப்படி இருந்துச்சுன்னா அந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க, இந்த ரவுண்டிங் ஆப்பை பயன்படுத்துவாங்க. ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு புரியுதா? இதுதான் மெஷர்மெண்ட்டு எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்றத பார்த்தீங்களா? ஸோ நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற எல்லா ப்ராடக்ட்லையுமே என்ன இருக்குது, மெஷர்மெண்ட் இருக்குது. ஓகேவா? எலக்ட்ரிசிட்டிலேருந்து அதுக்கப்புறமேட்டா பார்த்தேன் இன்டென்சிட்டிலேருந்து, அது மட்டும் இல்லாமல் ஃபோட்டோமீட்டர்லேருந்து, அது மட்டும் இல்லாமல் டெம்ப்ரேச்சர் நம்மளோட தெர்மோமீட்டர்லேருந்து, கிளாக்லேருந்து நம்ம யூஸ் பண்ணுற கரண்ட்லேருந்து, தென் லாஸ்ட்டாக நம்ம யூஸ் பண்ணுற கிளாக் வரைக்கும் எல்லாத்துலேயுமே என்ன ஆகுது, மெஷர்மெண்ட் யூஸ் ஆகுதுன்னு பார்த்தோம். அடுத்தது இதோட லெசன் ஓவர். அடுத்தது சூஸ் த கரெக்ட் ஆன்சர் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் among the following is current. Derived quantities among the following is density. Which among the following is the right representation? அது வந்து 25 kg. Diagram show the section of containing wire 2 cross sectional area are located 50 cm apart every 2 seconds. 10 C of charge flow through each of this area. The current in the wire is dash அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கரண்ட் எவ்வளோ இதில் பாஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5.0 ஆம்பியரில் தான் பாஸ் ஆகுது. அடுத்தது கேண்டிலா இஸ் யூனிட் ஆஃப் மெஷரிங். எதுக்கு கேண்டிலா யூஸ் பண்ணுறாங்க, லூமினஸ் இன்டென்சிட்டிக்கு தான் யூஸ் பண்ணுறாங்க. லூமினஸ் இன்டென்சிட்டி இஸ் த இன்டென்சிட்டி ஆஃப் எதுக்கு, விசிபிள் லைட்டுக்காக பயன்படுது. இந்த சூஸ் மட்டும் பண்ணிங்க. நாளைக்கு மதியம் கரெக்டாக 1 o'clock நீங்கள் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ், டெரைவ்டு குவான்டிட்டிஸ், அது மட்டும் இல்லாமல் இந்த 6 சூஸு நீங்கள் படிச்சுக்கணும். ஓகேவா? இதை நான் கொஷின் மட்டும் கொடுப்பேன், நீங்கள் ரைட் பண்ணணும். எதையும் பாதுகாதீங்க, படிங்க, படிச்சுட்டு அதுக்கப்புறம் ரைட் பண்ணுங்கள். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், பாய்.